Hello students, welcome to Hiba Max 11 Standard Max Chapter 11 Integral Calculus Example 11.13 in the video. A tree is growing so that after t years its height is increasing at a rate of 18 by root t. Tree வந்து இப்போ grow ஆகும் இல்லையா, வளரும் இல்லையா, so அதோட height in terms of time 18 by root t centimeter per year ஒரு வருஷத்துக்கு. Assume that when t is equal to 0, height is 5 centimeter. So c கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போவே அவங்க கொடுத்துட்டாங்க, t 0 னா height 5 வேணும். Find the height of the tree after 4 years. So t is equal to 4, h என்னன்னு கண்டுபிடிக்கணும். After how many years will be the height be 149 centimeter. So height கொடுத்துட்டு இப்போ டைம் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ ரெண்டுக்குமே நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். சொல்யூஷனில் கிவன் வந்து ஹைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி இல்லையா. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸில் இது கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி. அதெல்லாம் நீங்கள் புக்கு பார்த்து எழுதணும்னு எழுதிக்கலாம், இது டைரெக்டாகவும் எழுதினாலும் எழுதிக்கலாம். டிஹெச் பை டிடி வந்து 18 by root t. கிளியரா? இதுதானே கொடுத்துருந்தாங்க. இப்போ டிவைடட் பைல ரூட் டி இருக்கு, அப்போ எப்படி எழுதலாம்? 18 t பவர் மைனஸ் 1/2 பவர் 1/2 டினாமினேட்டரில், நியூமினேட்டரில் வரும்போது மைனஸ் 1/2. இப்போ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன், கரெக்டா? இப்போ இது ஒரு வாட்டி என்ன பண்ணும், இன்டிகிரேட்டிங் ஆன் both the sides, integrating on both sides. Integration of dh by dt is equal to integration of 18 t power minus 1/2 dt. இப்போ 18 கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும், இதை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ dt by dh by dt இன்டிகிரேட் பண்ணும்போது h is equal to 18 கான்ஸ்டன்ட், இப்போ t பவர் minus 1/2 இருந்ததா, plus 1 divided by minus 1/2 plus 1 plus c. அப்போ h is equal to 18 t power 1/2 divided by 1 minus 1/2 1/2 1/2 reciprocal 2 reciprocal 18 into 2 36 t power 1/2 root t plus c. t கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா. when t is equal to 0 h வந்து 5 centimeterன்னு கொடுத்துட்டாங்க, இதை வச்சு c கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஹைட் இருக்க இடத்துல 5, 36 root of t, t இருக்கிற இடத்துல 0 plus c. அப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். therefore 5 is equal to c. அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும், h is equal to 36 root t plus 5. இப்போ ரெண்டு கொஷின். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட்டு கண்டுபிடிக்கணும், t வந்து 4 years, கரெக்டா? அப்போ h is equal to 36 root 4 plus 5. h is equal to 36 root 4 ஓட வேல்யூ 2 plus 5. 36 into 2 வந்து 72 plus 5 77. ஸோ ஹைட் வந்து 77 சென்டிமீட்டர்னு எழுதுங்க, சரியா? அடுத்த செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா how many years will be, ஸோ டைம் எவ்வளோ, ஹைட் வந்து 149 சென்டிமீட்டருக்கு. அப்போ ஹெச் இருக்கிற இடத்துல இப்போ 149 is equal to 36 root t plus 5. இப்போ plus 5 இந்த சைடு வரும், 149 minus 5 is equal to 36 root t. அப்போ 144 divided by 36 is equal to root t. 36 into 4, 4 6 are 24, balance 2 12 14, correct? 1 time 4 time. root t is equal to 4, t is equal to square root unside pona square ஆயிடும், which is equal to 16 years. 16 years எடுக்குமா, ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? therefore height is equal to 149 னா டைம் வந்து 16 yearsன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் எழுதலாம், when t is equal to 4 years height is equal to 77 centimeter. Understand ஆச்சு? சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்த question நம்ம bookல படிக்கிற பெருசா இருக்க question. At a particular moment, a student needs to stop his speedy bike to avoid a collision with the barrier ahead at a distance of 40 meters away from him. Immediately he slows the bike under braking at the rate of 8 meters. Slows na ninga minus எடுத்துக்கணும். If the bike is moving at a speed of 24 meter per second, when the brakes are applied, would it stop before the collision? புரியுதுங்களா? 40 மீட்டர் அவேல ஒரு பேரியர் இருக்கு, அதை அவன் இடிக்காம இருக்கணும்னா பிரேக் அப்ளை பண்றான், இவ்வளோ ஸ்பீட்ல போறான். இது பண்ணா அவனால இடிக்காம தப்பிக்க முடியுமா? இதுதான் கொஸ்டின். சொல்யூஷன்ல 3 விஷயம் நமக்கு தேவை. ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, இன்னொன்று டிஸ்டன்ஸ். இது 3 எழுதியாச்சா? இப்போ இதுல இருந்து வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிற, ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிற, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ டிஎஸ் பை டிடி இதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா எவ்வளோ ஸ்பீடு பை டைம். ஸோ டிவி தான் ஸ்பீட் வெலாசிட்டி டிவைடட் பை டிடி. கிளியரா? இப்போ ஆக்சலரேஷன் வந்து அவன் குறைக்கிறான் இல்லையா, பிரேக் அப்ளை பண்ணும்போது ஆக்சலரேஷன் குறையுது. அப்போ நான் என்ன சொன்னேன், மைனஸ் எடுத்துக்கணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு minus 8 meter per second square. கரெக்டா? இப்போ இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dv by dt is equal to minus 8 this is equal to actually a. இப்போ எனக்கு dv தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். dv is equal to a into dt. dv வந்து a into dt. இப்போ next line இது integrating on both sides பண்ணுமா, integrating on both sides, so that எனக்கு என்ன கிடைக்கும், integration of dv is equal to integration of a dt. dv integrate பண்ணா v, a ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட், அதை எழுதிடலாம், minus 8 dt. ஸோ அடுத்த லைனில் minus 8 வெளியே வந்துடும். dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணா t plus c1. ஏன்னா எஸ்ஸுக்கும் எடுப்போம், அப்போ இது c1 எடுத்துக்கலாம். புக்கில் அப்படி தான் எடுத்திருக்காங்க. இப்போ வியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபர்ஸ்ட், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் when brakes are applied, brakes apply பண்ணும்போது டைம் 0, அவ்வளோதான், அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 மீட்டர் per செகண்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை வச்சு நம்ம c1 கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக? v இருக்கிற இடத்துல 24 minus 8 into t plus c1. t இடத்துல 0 plus c1. 0 into 8 அதே தான். therefore 24 is equal to c1. இது அப்படியே vல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. minus 8t plus 24 வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. அடுத்து நமக்கு என்ன தேவை, s. அப்போ ds by dt எடுக்க போகிறோம், which is equal to velocity. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இப்போ அடுத்த லைன்ல என்ன பண்ணும், ds வேணும்னா இந்த டேர்ம் அப்படியே ஆன்சர் கொண்டு போயிடுறீங்களா? ஸோ ds is equal to v into dt. இப்போ s வேணும்னா என்ன பண்ணுவோம், இதை இன்டெகிரேட் பண்ணுவோம், சேம். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல integration of dx is equal to integration of v dt is equal to integration of minus 8t plus 24 into dt ன்னு கிடைக்கும். therefore s is equal to minus 8 constant. t integrate பண்ணா power 1 plus 1 2 by 2 plus 24 into t dt. so plus c. இங்கே c2 ஆல்ரெடி c1 எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, வண்டி ஸ்டாப் ஆனால் டைமும் 0, நம்ம டிஸ்டன்ஸும் 0. அப்போ தான் அது இடிக்காமல் அவன் நிற்கிறானான்னு தெரியணும். அப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம அப்ளை பண்ணும்போது c2 வேல்யூ தெரிஞ்சிடும். 0 is equal to 8 into minus 8 into t square 0 square by 2 plus 24 into t இடத்துல 0 plus c2. இதை முன்னாடியே கேன்சல் பண்ணலாம், பட் இன்டூ 0 தானே செய்ய போகிறோம், மொத்தமாக கேன்சல் ஆகிடும். 0 is equal to இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ c2 ஓட வேல்யூ 0 தான். therefore s is equal to, இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம், -4ன்னு எழுதிக்கலாமா, -4 t square
plus 24 into t plus 0. ஸோ அது நம்ம எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன் பிரேக் அப்ளை பண்ணோன்னா ஸ்பீடோட வேல்யூ என்ன ஆகிடும் 0. ஸோ v is equal to 0 வச்சுட்டு டைம் கண்டுபிடிச்சிடலாம். டைமை வச்சுட்டு நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் v is equal to 0. இப்போ v is equal to minus 8 plus 24. இப்போ v ஓட வேல்யூ என்ன 0 minus 8t plus 24. இப்போ plus 24 இன்சைட் வரலாம், இல்லைனா minus 8t இன்சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ 8t is equal to 24, t is equal to 24 by 8 which is equal to 3. ஸோ டைம் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ டைம் 3 இருக்கும்போது எஸ்ஸோட வேல்யூ என்ன? ஸோ தட் டிஸ்டன்ஸ் நம்ம போய் இடிச்சோமா பேரியர் இடிச்சானா இல்லையான்னு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? t is equal to 3. அப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ மைனஸ் 4t ஸ்கொயர் ப்ளஸ் 24t. இப்போ s is equal to minus 4 into 3 square plus 24t இருக்கிற இடத்துல 3. அப்போ 3 square 9 minus 4 into 9 plus இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 72. s is equal to minus 9 4s are 36 plus 72. 72ல் 36 போனால் 36 தான், 36 meters இல்லையா? இப்போ அவங்க பேரியர் எங்கே இருந்ததுன்னா 40 meters தள்ளி இது கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ 36 வந்து 40 மீட்டர்ஸை விட கம்மி. அப்போ அதுக்கு முன்னாடியே பிரேக் பிடிச்சிடும், அவங்க பேரியரை இடிக்க மாட்டாங்க. ஸோ அது ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம். ஸோ 40 மீட்டருக்கும் 36 மீட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 4 மீட்டர். த பைக் ஸ்டாப்ஸ் அட் அ டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் டு த பேரியர். அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ தப்பிச்சிட்டோம் இல்லையா? சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.